உபாகமத்தின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 5வது புஸ்தகம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசித்து இன்றைக்கு கொஞ்சம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு தம்முடைய வார்த்தை கொடுத்திருக்கிறார். உபாகமம் 7:19 உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்படி பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாது இரு. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற ஒரு அற்புதமான ஒரு காரியம் இது. நாம் நன்றாய் நினைக்க வேண்டியது என்ன என்கிறதையும் சொல்லுகிறார். அதை நினைப்பதினால் நீ பயப்படாமல் இரு என்றும் நமக்கு அவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இந்த பகுதி பல ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த நன்மை போல நமக்கு தெரியலாம். நாம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு செய்த பல அற்புதங்களை நாம் அடிக்கடி திருப்பி பார்க்க வேண்டும். அதான் ஃபாதரையா பாடுறாரு, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து எப்படி மாறிட்டீர், நிழலாய் மாறிட்டீர். அல்லேலூயா. இப்படி நம்மளை ஆண்டவர் பாடணும்னு எதிர்பார்த்தா சில நேரம் சாத்தான் யோபுவுக்கு சோதனை கொண்டு வந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சில சோதனையை கொண்டு வந்துட்டு நம்மளை எப்படி பாடணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து எப்படி மாறிட்டீர், நிழலாய் மாறிட்டீர்னு நம்ம பாடணும்னு அவர் எதிர்பார்த்தா சாத்தான் சூழ்நிலைகளை கொஞ்சம் மாற்றி எடுத்து கொண்டு வந்து யோபு ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க, பிறந்த நாள் என்ன பண்ணப்படுவதாக, கர்த்தர் என்னமோ செயல்படாதவர் போல நம்மளை சுத்தி, அதெல்லாம் சும்மாங்க, அவர் எங்கெங்க செயல்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய செயல்களை நம்ம கவனிக்க வேண்டியது நீதிமான்களுடைய பொறுப்பு. இன்றைக்கு இயேசுவை அறிந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் பலர் கூட கர்த்தர் இதுவரைக்கும் என்ன செய்தார் அப்படிங்கிறத நினைவில் வைக்கிறதை மறந்து போய்விட்டோம். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போதெல்லாம் கொஞ்சம் நின்று சொல்லணும், இத மாதிரி இதுக்கு முன்னாடி எனக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறார், இதுலயும் செய்வார். இல்ல பாஸ்டர், இன்னைக்கு நாங்கள் நிற்கிற நிலைமை கர்த்தர் என்னை கைவிட்டார், அவர் என்னை மறந்தார். அநேக பரிசுத்தவான்கள் அந்த பாதையில் போயிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லா பரிசுத்தவான்களும் அந்த பாதையில் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதான் சொல்றேன்ல, யோபு சம்பிரமமாய் நிறைவாய் வாழ்ந்த ஒரு செல்வ சீமான். எல்லாம் போய் சத்துரு அவன் வாயிலிருந்து என்ன கொண்டு வர வைக்கிறான், நான் பிறந்த நாள் என்ன பண்ணப்படுவதாக, சபிக்கப்படுவதாக. பாருங்கள், 77ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 7ஆம் வசனத்தில், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் வாக்குத்தத்தமானது தலைமுறை. எந்த அளவுக்கு கேள்வி இருக்குது பாருங்க. நான் நினைச்ச மாதிரிலாம் வாழ்க்கை இல்லைங்க. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அந்த பரிசுத்தவான் தொடர்ந்து அப்படியே விடல. 10ஆம் வசனத்தில் சொல்றார், அப்பொழுது நான், இது என் ஆவிக்குரிய பலவீனம், நான் ஆவியில பலனாய் இருக்க வேண்டும், ஏன், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். நான் இருப்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் ஏசாயா 49 அதை தான் சொன்னார். நீங்கள் வாசிக்கும் போது ஏசாயா 49:13 நீங்கள் கொஞ்சம் பார்ப்பீங்கன்னா இதே காரியத்தை தான்
அங்கேயும் தேவ ஜனங்கள் சொன்னார்கள் என்று நீங்கள் கவனிக்க முடியும். 13 வாசியுங்கள். பாடுங்கள், களிக்கூறு, கம்பீரமாய் முழங்குங்கள். அவர் செயல்படுகிறவர். தன் ஜனத்துக்கு என்ன செஞ்சா உண்மையா பீஸ்ஃபுல்லா வாழ முடியுமோ அதை செய்கிறவர். உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருந்தாலும் தாம் பிள்ளைய பார்த்துக்கிடுறதுக்கு அவருக்கு தெரியும். இந்த உலகம் இன்றைக்கு சாத்தான் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி யாரு? சர்வலோகத்தின் அதிபதி நம்முடைய தேவன். ஆனால் நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகத்தை இன்றைக்கு ஆட்டி படைப்பவன் யார்? சாத்தான். உலகம் அவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, யோபுவே சொல்லியிருக்கிறாரு, உலகம் கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்மளை சுத்தி எல்லாரும் நல்லாதான் இருப்பாங்க, நல்லாதான் பேசுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது என்றும் நமக்கு சொல்லி தருகிறார். உலகம் யார் கையில கிடக்குது? நீங்க அடுத்த 2 வசனத்தை வாசித்தா நம்ம இந்த உலகம் துன்மார்க்கன் கையில கிடக்கிறதுனால தான் தேவ பிள்ளை இப்படி புலம்ப வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். 14ஆம் வசனம் பாருங்கள். சீயோனோ, அப்படிலாம் ஆறுதல்லாம் எனக்கு இல்லை, கர்த்தர் என்னை மறந்தார். அப்படி நினைச்சிருந்த பாஸ்டர் இந்த மாதிரிலாம் நடக்கணும். அப்போதான் அவர் அடுத்த வார்த்தையில சொல்றார், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை சொல்லிட்டு சொல்றார், இதோ பார், look at my hand, என் கரத்தை பார், என் உள்ளம் கையில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய எல்லா எல்லைகளையும் என் கண்ணை வச்சு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். உன் வீட்டில் என்ன நடக்குது, என்ன உனக்கு பிரச்சனை கொடுத்தாங்க, உன்னை யாரெல்லாம் சிறுமைப்படுத்தினாங்க, உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்க, உன்னை யாரெல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்பேன்னு சொன்னாங்க, யாரெல்லாம் தனியா நிக்கட்டும்னு சொல்லி பார்த்து ரசித்தார்கள், அத்தனை நான் ரெக்கார்டு வச்சிருக்கிறேன். சிறுமைப்பட்ட தம்முடைய ஜனத்துக்கு அவர் என்ன செய்வார்? ஆறுதல் செய்வார். இதுல ஒரு வேடிக்கையான ஒரு உண்மையை நீங்க பார்க்கணும். அவருடைய ஜனமாம் அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதா? சிறுமை அனுபவிக்குதா. எப்படிங்க? ராஜா விட்டு பிள்ளை கஷ்டப்பட்டா எப்படிங்க? ராஜாவின் குமாரன் கஷ்டப்பட்டா எப்படிங்க? உரிமைப்பட்டவன் வெறும் கையாய் நின்றால் எப்படி? தகுதியானவன் தூக்கி எறியப்பட்டால் எப்படி? அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சூழ்நிலை நம்ம கடந்து போகும்போது சொல்லணும், நான் பலத்த கையையும் ஓங்கிய புயத்தை நம்புகிறேன், அதை தான் நான் நன்றாய் நினைப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. என் மேல உடைய பலத்த கரம் இருக்கிறது, ஓங்கிய புயம் இருக்கிறது. ஆமென். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஸ்ட்ராங் ஹேண்ட் அண்ட் லவ்விங் ஷோல்டர்ஸ். நமக்காக பலத்த கரம், அன்பு நிறைந்த துணை நிற்கும் பின்புலம் அவர். யார் வேணாலும் நம்ம விட்டு போகலாம், எது வேணாலும் நம்ம விட்டு போகலாம். ஒருவேளை நாமே வாழ்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீ இன்னைக்கு நன்றாய் நினைக்க வேண்டியது என்னுடைய பலத்த கரத்தையும் என்னுடைய ஓங்கிய புயத்தையும், நான் ஏற்கனவே உனக்கு செய்த அநேக அற்புதங்களைப் போல இன்னும் ஆயிரங்களான அற்புதங்களை செய்வேன். இன்னைக்கு நம்ப ஏதுவில்லை, அதுதான் அடையாளம். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் ஆபிரகாம் என்ன பண்ணினானா? விசுவாசித்தானா. அதுதான் அடையாளம். அப்படி நம்புற மாதிரியா இருக்குது? எத்தனை போராட்டங்கள், எத்தனை வேதனைகள். நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லணும், என் இருதயத்தில் நான் கலக்கத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன், என்னை ஒவ்வொரு நாள் அவர் நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய கரம் சாதாரணமானதல்ல. ஒரு 3 பகுதியை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கட்டும். பலத்த கையும் ஓங்கிய பயமும் இருக்கிற அவர், அவருடைய கரத்தை நீட்டும் போது என்ன நடக்கும்? முதலாவது நடக்கிற காரியத்தை நாம் வேதத்தில் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் பார்க்க முடியும்.
எனக்காக நமக்காக கர்த்தர் கரம் நீட்டும் போது அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். யாத்திராகமம் 15:6 பாருங்கள். உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. உம்முடைய வலது கரம் பகைஞ்சனை நொறுக்கி போட்டது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய கரம் நம்ம கூட இருந்து நமக்கு எதிராய் வருகிற கர்த்தருடைய பகைஞர்கள் ஒவ்வொருவரையும் அது நொறுக்கி போடுகிறது. சாத்தானையும் அவன் வல்லமைகளையும் அவர் நொறுக்கி போட்டார். 2000 ஆண்டுக்கு முன்பாக அவைகள் நொறுங்கி போனது. ஆமென். சத்தமா சொல்லுங்க. தலை நசுக்கப்பட்டவன், அதிகாரங்கள் உரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென். அவன் கிட்ட இன்னைக்கு எந்த காரியமும் இல்லை. உலகத்தை கையில வச்சிருக்கிறான. என் மேல அவனுக்கு என்ன இல்லை? இரத்தத்தால கழுவப்பட்ட என் மேல, என் தலைமுறைகள் மேல அவனுக்கு துளி கூட அதிகாரம் இல்லை. ஆமென். இன்னைக்கு சொல்லணும், கர்த்தர் எனக்காய் பகைஞனை நொறுக்கி போடுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அதே பக்கத்தில் 14ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 27 அப்படியே மோசே தன் கையை விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் இயற்கையை பலமாய் என்ன பண்ணுகிறவர்? சூழ்நிலைகளை பலமாய் திருப்பி கொண்டு வருகிறார். ஆமென். கடலை பலமா திருப்பி கொண்டு வர, எந்த பலமாய் அதை ஒதுக்கினாரோ அவ்வளவு பலமாய் திருப்பி கொண்டு வருகிறார். கொண்டு வந்து எகிப்தியர் அதற்கு எதிராய் கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனை கொடுக்கணும், பிரச்சனை கொடுக்கணும், திரும்ப 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 உங்களை தொடருகிற எல்லாம் கவிழ்க்கப்பட்டு போகும். நீங்கள் அங்கே வாசிக்கும் போது 30ஆம் வசனம் பாருங்கள். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தின் கைக்கு தப்புவித்து கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். 28 கடைசி வரி பாருங்க. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. உங்களுக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்கிறப்போ அந்த பலத்த கையை நினைச்சு, அந்த ஓங்கின புயத்தை நன்றாய் நினைத்து, ஏனென்றால் நம்ம மேல அவருடைய திரு ரத்தம் நம்மை கழுவி இருக்கிறது, உடன்படிக்கை இருக்கிறது, அவருடைய பிள்ளைகள். அதனால் அவருடைய கரத்தை நம்ம மேல வச்சிருக்கிறார். அதுலயும் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி என் ஆசை அவர்களிடத்துல, சொல்லுங்க, சத்துரு ஆசை என் மேல திருப்தியாகும். அவனுக்கு ஆசை, அவன் பட்டயத்தை உருவானா. ஆமென். என்னை சங்கரிப்பேன் என்று சொன்னான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணினார்? 10ஆம் வசனம், உம்முடைய காற்றை கடல் அவர்களை திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். அன்றைக்கு செய்த அதே வல்லமை இன்றைக்கும் குறையாமல் உங்களை கைக்கரியை செய்ய போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்கவே வாய்க்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பகைஞனை நொறுக்கி போடுகிற கரம். இரண்டாவது, அந்த கரம் என்ன செய்கிறது? நம்ம நல்ல தெரிந்த 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யாபேஸ் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, அடுத்து சொல்றாரு, உங்க கரம் என் மேல இருந்து. ஆமென். தீங்குக்கு என்ன பண்ணட்டும்? ஆசீர்வதிக்கிற கரம் அந்த கரம். அல்லேலூயா. ஆமா. நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் அந்த அந்த 1 நாளாகமம் 4:9ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும், வசனம் நல்லா தான் ஆரம்பிக்குது, ஆனா அடுத்த கொஞ்சம் பாருங்க. அவன் தாய் எல்லார் நடுவுல கர்த்தர் இவனை கனம் பண்ணி வச்சாலும் இவன் ஆரம்பம் அப்படி இல்லை. அவங்க அம்மா கஷ்டத்துல நாம் பெத்த எண்ணத்துல அவங்க யோசித்து வச்சாங்க நமக்கு தெரியல.
என்ன பேர் வச்சுட்டாங்க? துக்கத்தின் மகன் பேர் வச்சுட்டாங்க. ஆனா இவனோ ஆசீர்வதிக்கிற ஒரு கரத்துக்கிட்ட போனா, என் தாய் என்ன ஆசீர்வதிக்கல. யோசித்து பாருங்க. யாபேசை பெற்ற தாய் துக்கத்தை எழுதி வச்சுட்டு போன. கர்த்தரோ எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா கர்த்தர் மாற்றினார். அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். ஹல்லேலூயா. நீங்கள் அதே காரியத்தை கொஞ்சம் கூடுதலா எஸ்ராவின் புஸ்தகத்திலும் பார்க்க முடியும். வேகமாய் நான் அதை சொல்லி முடிக்கட்டும். ஆமென். எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்துக்கு வாருங்கள். 6ஆம் வசனம் ரொம்ப அற்புதமானது. வாசியுங்கள். இந்த எஸ்ரா எல்லாம் கவனிங்க. கரமெல்லாம் நம்ம மேல இருந்து ஆசீர்வதிக்கணும். செல்போன்ல தேடுறாங்க சிலர், எது எதுலயோ தேர்ச்சி. நீங்க வாழ்வின் உயர்வுக்காக நீங்கள் சில முயற்சி எடுக்கிறீங்க. ஆனா முதல்ல வேதத்தை நேசிச்சு இரவும் பகல் அதுல தியானமா இருக்க கற்றுக்கிடுங்க. எப்போதும் பைபிளோட ஒட்டி இருங்க. அதை இப்படி சொன்னா நல்லா இருக்கணும், பார்த்தா பைபிளை பார்க்கிற மாதிரியே இருக்கணும். அந்த மாதிரி உங்க பார்வையில, பேச்சுல, நடக்கையில எல்லாம் வேத வசனம், உங்க ஆடையில கூட அது இருக்கணும். ஆமென். ஆமா. சிலர் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷன் தான் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் எதை பார்க்கிறாரு? இல்ல, ஆக்சுவலி என்னன்னா, நீங்களே என் சாட்சின்னு சொல்லி இருக்கிறார். அதனாலதான் ஆடையில கவனமா இருங்கன்னு ஊழியரா சொல்றோம். உங்க கூட படிக்கிறவங்களுக்கு, உங்க கூட வேலை பார்க்கிறவங்களுக்கு, உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க கர்த்தருடைய சாட்சிங்கிறதுனால ஆடையில, உங்க தோற்றத்துல, ஆமென், சொல்லி தரார். நீங்கள் என் சாட்சிகள், அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல், அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு. பாருங்க, ஒரு அந்நிய ராஜா கேட்டதெல்லாம் கொடுக்கிற அளவுக்கு அவன் மேல ஆசீர்வாதக்காரா இருந்துச்சு. ஆமென். அதே பக்கத்துல தான் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை கொஞ்சம் பாருங்க. அழகா தேவனுடைய ஆலயத்தின் பலப்படத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவுடைய இருதயத்தை அவர்கள் பட்சத்தில், நல்லா கவனிங்க, நமக்கு எதற்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார்? நாம் நல்லவர்கள் என்பதை காட்டுகிறதற்காக அல்ல. அது இரண்டாவது, கர்த்தர் நல்லவர் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதற்காக. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்ய வேலையில நம்ம நின்று, ஆமென், ஹல்லேலூயா, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது சபையோ ஊழியங்களோ புறஜாதிகள்கிட்ட போய் நிக்கணுங்கிற தேவையில்லாத அளவு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே நேரம் புறஜாதிகளையும் தானாக கொண்டு வந்து ராஜ்யத்தின் வேலையில பயன்படுத்துவார். ஏன்னா அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். இன்னைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ குடும்பத்திலேயோ இதுல ஆசீர்வாதம் இல்லாம வந்திருக்கிறீங்க, யாபேசை போல கலங்கி போய் நிக்கிறீங்கன்னா, ஆண்டவர்ட்ட கேளுங்க, கரம் என் மேல இருக்கட்டப்பா. சொல்லுங்க, பலத்த கரம் என் மேல இருக்குது. ஆமென். நீங்க வாயில சொல்ல ஒருவேளை இன்னைக்கு அவ்வளவு முடியலைன்னா கொஞ்சம் இருதயத்திலிருந்து ஆரம்பிங்க. நல்லா, பலத்த கரம் என் மேல இருக்குது. அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் நம்மை சபிக்க விரும்புகிறவர் அல்ல. ஆமென். ஆமா, சிலுவையில சாபம் முறிந்து போனது. ஹல்லேலூயா. ஆமா, நம்மை நீதியாய் நடக்கணும்னு எதிர்பார்ப்பார். ஆமென். நீதியா நடக்க தவறும் போது மறுபடி வாய்ப்பு கொடுப்பார். நல்லா கவனிங்க, வாய்ப்பு கொடுக்கிறாருன்னு அவரை காயப்படுத்திக்கிட்டே இருக்க கூடாது. ரொம்ப சென்சிட்டிவ். நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து கேட்கிறோமே, இதை கவனிக்கிறோமே, நம்ம ரொம்ப அன்பானவங்க, சென்சிட்டிவ் நம்ம சொல்றோம் பாருங்க. இதற்கு பல ஆயிரம் கோடி மடங்கு அவர் அன்பானவர், சென்சிட்டிவானவர். He expect only love from you. அந்த அன்பை அவர் எப்படி சொல்றாருன்னா,
நான் உனக்கு சொன்னவைகளை நீ செய்தால் என் மேல எப்படி இருக்கிறாய், அன்பா இருக்கிறாய் என்று 1 யோவான்ல அழகா பல முறை சொல்லி இருக்கிறார். கர்த்தர் மேல அன்பா இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்றதை செய்யறது எப்படி இருக்காது? ஆனா இந்த நாட்கள்ல ஒரு டிஃப்ரெண்டான தலைமுறை வளருது. நாங்க என்னன்னாலும் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட அன்பா இருக்கிறோம். நல்லா கவனிங்க, அப்பா அம்மா பிள்ளைகளை நல்லா பெற்று வளர்த்து அந்த பிள்ளைகள் நல்லா ஸ்டாண்டர்டுக்கு வந்துடுவாங்க. ஸ்டாண்டர்டுக்கு வந்த பிறகு அந்த பிள்ளைகிட்ட இருந்து பொருட்களை அப்பா அம்மா எதிர்பார்க்கல, பெரும் வரவுகளை எதிர்பார்க்கல. எங்க போனாலும் எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க, எங்க அப்பா அம்மா பாசமா எங்களை பார்த்துக்கிட்டாங்க, எங்க அப்பா அம்மா எந்த மாதிரிலாம் கடந்து வந்தாங்கன்றதை நினைச்சு அந்த அப்பா அம்மா கூட பிள்ளைகள் இருக்கிறதும் அந்த அப்பா அம்மாவை கூட வச்சுக்கிட்டு தான் அப்பா அம்மா எதிர்பார்ப்பாங்களே தவிர நல்ல தகப்பன் தாய் வேற எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான், அன்பை தான் எதிர்பார்க்கிறார். விழுந்து போன பேதுருவை தேடி வந்துட்டு 3 முறை கேள்வி கேட்டார். கேட்ட கேள்வி உங்களுக்கு நல்லா தெரியும். நீ இவர்கள் எல்லாரிலும், ஆக்சுவலி என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? டேய், நான் எவ்வளவு அன்பா இருந்தேன் 3 வருஷத்துல உன் மேல, நீ என்ன காரியம் செஞ்சிருக்கன்னு கேட்டிருக்கணும். ஆனா அவர் கேட்ட கேள்வி எப்படி? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல, அவர் அன்பு காட்டியே நம்மள உள்ளத்துல ஆள வச்சிருவார், அங்கேயே நம்மளை சரிப்படுத்திடுவார். அதை கடந்து நம்ம போறோமோ, ஒரு கட்டம் வரும், அந்த அன்பை விட்டு கடக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு. இப்ப நான் அதை பேசும்போதே ஸ்பிரிட்ல அந்த 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 ஸ்ட்ராங் பவரை நான் உணர்றேன். அந்த அன்பை விட்டு துளி கூட நவுள முடியாதுங்கிற நாள்ல கொண்டு வந்து நிப்பாட்டுவார். கஷ்டப்படுத்தி இல்ல. சிலர் சொல்ற மாதிரி நீ அப்படி ஆயிடுவாய், அப்படிலாம் இல்ல. நம்ம மனசுக்கே ஏழாம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே அவன் பாபிலோனில் இருந்து பிரயாணமாய் புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எங்க வந்தானா? ஆண்டவருடைய கரம் இருந்து உங்களை ஆசீர்வதித்து நித்திய பரம எருசலேம் வரைக்கும் உங்களை கொண்டு போகும். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய மறுகரை வரைக்கும் இந்த கரம் என்னை கொண்டு போ. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது எல்லாவித ஆசீர்வாதமும் தான். நம்முடைய ஆண்டவர் நம்மளை சகலவித ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கிறார். பொதுவாக ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறது வழக்கம். அதுலயும் நான் விருப்பத்தோடு திருமணமான பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தை மறக்காம சொல்ல விரும்புவேன். அந்த வசனம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம். 49:25 வாஸ்து பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப அழகா ஒரு வார்த்தை இருக்கும். உன் தேவனாலே அப்படி ஆயிற்றுன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து வாசிங்க. அவர் உனக்கு எப்படி இருப்பார்? துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. இதுதான் முதல் ஆசீர்வாதத்தின் காரியம். டிவைன் பிளெஸிங்ஸ். ஆமென். ரட்சிப்பு, நித்திய வாழ்வு, பரிசுத்தம், அபிஷேகம், வரங்கள், வல்லமைகள், இந்த டிவைன் உயர பரலோகத்திலிருந்து வரும் ஆசீர்வாதங்கள். முடிஞ்சா எழுதி வச்சுக்கிடுங்க. பரலோகத்திலிருந்து வரும் எல்லா ஆசீர்வாதங்களும் என்னை நிரப்பும். ஆமென். 2வது அங்க இருக்குது பாருங்க. கீழே ஆழத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். இது உங்க தொழிலுக்குரிய ஆசீர்வாதம். வேலை, வருமானம், உயர்வு, சகல நன்மைகளை கர்த்தரை கொடுத்து ஆசீர்வாதம். ஆமென். நமக்கு நல்லா தெரியும் ஈசாக்கை குறித்து. ஈசாக் அந்த தேசத்துல விதை விதைத்த போது அவனுக்கு 100 மடங்கு என்ன கொடுத்தாராம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எப்போதுமே நம்ம இதை விசுவாசிக்கணும். மற்றவங்க விரும்புறாங்களோ இல்லை, இங்க சொல்லணும், நான் அநேக ஜாதிகளுக்கு
கடன் கொடுப்பேன். நானோ என்ன வாங்காதிருப்பேன். ஒரு 3 முறை இன்னைக்கு சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு, நம்ம எல்லைகளை விட்டு இந்த கடன் என்கிற பலவீன வல்லமைகள் வெளியேறட்டும். ஆமென். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ என்ன வாங்காதிருப்பாய். ஆமென். ஆண்டவர்ட்ட இப்படி ஒரு ஜெபம் நல்லா பண்ணுங்க. வாஞ்சையா, லோனு கூட நான் எடுக்காத அளவுக்கு என்ன நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென். பேங்குக்காரனுக்கு பயந்து, அவங்களுக்கு பயந்து, இவங்களுக்கு நம்ம விரும்பி, அவர் என்ன சொல்றாரு? என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருகிறேன். அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். ஆமென். மனுஷனை நம்பாதீங்க. மனுஷனை நம்ப அவன் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான், வாக்குறுதி சொல்லும் போதெல்லாம் என் மனசுல ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன். இவர்களையும் உடைய குடும்பங்களையும் நித்திய ஜீவன் வரைக்கும் நீர் பாதுகாத்து எல்லா நன்மையினாலும் இவர்களை நிரப்புங்கன்னு மட்டும்தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அவங்க கொண்டு வரட்டும் நான் ஒரு நாளும் ஜெபம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில உள்ளது. என்னை அழைத்தவர் ஆண்டவர், என்னை அறிந்திருக்கிறவர் தேவன். என்னை எந்த அளவுக்கு வளர்க்கணுமோ அவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும் போதே நான் அதை அவர் சமூகத்திலிருந்து நான் பிரசங்கம் பண்றேன். அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். அல்லேலூயா. மேலே பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், அதற்கடுத்து கீழே ஆழத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், அடுத்து ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் ஒரு குடும்ப ஆசீர்வாதம். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் அப்படி இல்லை. கொஞ்சம் அதை ஒதுக்கி வச்சுட்டு மனைவி கணவர் உட்கார்ந்து பேசுறது, பிள்ளைகள் பெற்றோர் பேசுகிறது, அன்பு பாராட்டுகிறது, சபையில் ஐக்கியமா இருக்கிறது. ஆமென். இந்த ஆசீர்வாதத்தினால் அவர் உன்னை என்ன பண்ணுவாராக? ஆமென். எப்படி முடியுது? அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த 3 விதமான ஆசீர்வாதத்துக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் அப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆனா என்ன அதுல ஒரு வேடிக்கை அப்படின்னா, படிப்படியா தான் ஆசீர்வதிப்பார். எப்படிதான் ஆசீர்வதிக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. படிப்படினா நீங்க அதை ஒரு சிம்பிளா நினைச்சிடாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். உங்களுக்கு எப்போ என்ன இருக்கணுமோ, எப்படி இருக்கணுமோ, எந்த அளவு இருக்கணுமோ கரெக்டா செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவர் சகலத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. 3ஆவதாய் கடைசியாய் அந்த எஸ்ரா புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம், எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துக்கு வாருங்கள். எஸ்ரா 8:31. நாங்கள் எருசலேமுக்கு போக 12ஆம் தேதியிலே நதியை விட்டு பிரயாணப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல், வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவருடைய கைக்கும் எங்களை தப்புவிக்கிற கரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நன்றாய் நினைக்க வேண்டியது, இந்த பலத்த கையை 3 விதத்துல நினைக்கணும். அது பகைஞனை நொறுக்கி போடுகிற கை. அது என்னை ஆசீர்வதிக்கிற கை. ஹல்லேலூயா. 3வது, அந்த கை எனக்கு என்ன செய்கிறது? என்னை எல்லா தீமைகளுக்கும் தப்புவிக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அந்த கரம் என்னை என்ன பண்ணுகிறது? தப்புவிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தப்புவிக்கிற வல்லமை உள்ளவர். நமக்கு நல்லா தெரியும். ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் தானியேல் இருந்தான். அவனை தப்புவிக்க இனி ராஜாவால கூட முடியாதுங்கிற அளவுக்கு ராஜா கிட்டயே அவங்க என்ன வாங்கிட்டாங்க? முத்திரை வாங்கி லெட்டர் எல்லாம் வந்துடுச்சு. எல்லா விதத்திலையும் அவனை சிங்க கெபிக்குள்ள கொண்டு போட்டாச்சு. ராஜா மறுநாள் காலையில போய் அவனால சத்தமா கூப்பிட முடியல. அவன் எந்த சத்தமாய் கூப்பிட்டானாம்? துயர சத்தமாய். எப்படி? இதை மட்டும் நான் சொல்லி கொஞ்சம் முடிக்கட்டும். நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கிற சில துயரம் எப்படி தெரியுமா இருக்குது? நம்ம மேல நல்ல அன்பு காட்டுறவங்களால கூட நம்மளை காப்பாற்ற முடியல. அவங்கிட்ட இருந்து துயர சத்தம் வர்ற அளவுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. ஆனா அங்கே கர்த்தருடைய கரம் தப்புவித்தது.
இன்றைக்கு உங்களுக்கு எதிராக அப்படிப்பட்ட எந்த வேலை சத்துரு செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்க இதை சொல்லுங்க, நான் தப்புவிக்கப்படுவேன். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிக்கும்படி நாங்கள் தப்புவிக்கப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நிச்சயமாய் தப்புவிக்கும். அதனாலதான் 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை அவர் சொல்லுவார். அதை மட்டும் வாசிச்சு நாம் நிறைவு செய்வோம். ரொம்ப அழகாய் ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நேர்த்தியாய் சொல்லி வைத்திருக்கிறார். 10ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் எங்களை அவர் தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பாவுடைய கரம் தப்புவிக்கிற கரம். ஹல்லேலூயா. ஆமென். மாட்டிக்கிட்டானையா இவன், இனிமே இவன் வெளியில வர முடியாது, இவன் குடும்பம் வெளியே வர முடியாது, இவன் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி முடிஞ்சிடுச்சு, இவன் மாட்டி இனிமேல் இதுலயே அவ்வளவுதான், இனி சிக்கிட்டான், இனிமேல் சின்ன பின்னமா தான் மாற போகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, நான் உன்னை தப்புவிக்கிறவர். ஆமென். ஏற்கனவே ஏசாயா 46 சொல்லியிருக்கிறார், இதுவரைக்கும் ஏந்தினேன் சுமந்தேன் தப்புவித்தேன், இனிமேல் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன். அல்லேலூயா. முழங்கால் படிடுவோமா?